இங்க இந்த திருநங்கை ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம்னு அங்க இருந்த ஒரு டேபிள்ல போய் உட்கார்றாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு வெயிட்டர் கிட்ட ஒரு வெஜ் பிரியாணி வேணும்னு ஆர்டர் போடுறாங்க. அவங்களுடைய வாய்ஸ பார்த்துட்டு ஆப்போசிட்ல சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு லேடி ஆச்சரியமா அந்த திருநங்கைய பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சாரிலையும் பேக்லயும் ரெயின்போ போட்டுக்கிற பேட்ச பார்த்துட்டு அந்த லேடி அந்த டேபிள்ல இருந்து எந்திரிச்சு பக்கத்து டேபிள்ல போய் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்த ஒருத்தன் அந்த லேடி திருநங்கைன்னு தெரிஞ்சதும் அவன் பாக்கெட்டுக்குள்ள இருந்து 500 ரூபாவை எடுத்து டேபிள் மேல வச்சு கண்ண காட்டுறான். அதை பார்த்ததும் அந்த திருநங்கை செருப்பு கழட்டி அவங்க டேபிள் மேல வச்சுறாங்க. கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டலாம் முடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போகலாம்னு போனா அந்த ஹோட்டல்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மட்டும் தான் போட்டிருக்கு. அதை பார்த்து அந்த திருநங்கை பெண்களுடைய ரெஸ்ட் ரூம் குள்ள போகலாம்னு பாக்குறாங்க. ஆனா அந்த லேடி அந்த திருநங்கையுடைய கைய பிடிச்சு இழுத்து இந்த ரெஸ்ட் ரூம் வெறும் பொம்பளைங்களுக்கு மட்டும் தான், பொம்பளைங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடையாதுன்னு அந்த திருநங்கைய பார்த்து கத்துறா. அந்த திருநங்கையும் கொஞ்சமாச்சு என்னைய மரியாதையா பேசுங்க, அப்ப நான் எந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுன்னு கேக்குறாங்க. ஆனா அந்த லேடி அதை காதுலயே வாங்காம அந்த ரெஸ்ட் ரூம் குள்ள போய் உட்கார்ந்துக்கிறாங்க. இந்த திருநங்கைக்கு ஆண்கள் ரெஸ்ட் ரூம் குள்ளயும் போக முடியாம பெண்கள் ரெஸ்ட் ரூம் குள்ளயும் போக முடியாம ரெஸ்ட் ரூம்க்கு வெளியவே இருந்து பாத்ரூம் போக ஆரம்பிச்சாங்க. இத பார்த்து அந்த லேடியும் ஹோட்டல்ல உள்ளவங்களும் இதுக்குதான் ஒரு திருநங்கைய ஹோட்டலுக்குள்ள விட்டு சாப்பிட வைக்க கூடாதுன்னு எல்லாரும் மாறி மாறி அந்த திருநங்கையை போட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. இத பார்த்து அந்த திருநங்கைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அதே இடத்துல நின்னு அழ ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.